அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி மீன் குழம்பு தான் நம்ம வீட்டில் சமையல். மீன் குழம்பு, மீன் பொரியல். என்ன மீன் பார்க்குறீங்களா? இந்த மீன் பேர் திருக்கை ஃப்ரெண்ட்ஸ், திருக்கை. அப்புறம் ஊளி மீன். இந்த திருக்கை எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் திருக்கைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் என்ன பேருன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி ஊளி மீன் இருக்குல்ல, அதுக்கும் வேறு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. நான் சென்னையில் இருந்ததுனால சென்னையில் ஊளி மீனுக்கு பேர் சீலா மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லாம் என்ன பேருன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருக்கை குழம்பு வைக்கலாம், ஊளி மீனை பொரிச்சலான்ட்டு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். திருக்கை 1 கிலோ, ஊளி மீன் 1/2 கிலோ. அப்புறம் எல்லா மீன்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே முட்டை இருக்குமா, அந்த முட்டையை தூக்கி எடுத்து போட்டாதீங்க. அதை மசாலா பொடி இதெல்லாம் போட்டு நம்ம மீனெல்லாம் பொரிக்கிறோமா, அந்த மாதிரி பொரித்து கொடுத்தோன்னா அவ்வளவு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்களுக்கு கொடுப்பேன், எங்கள் மாமாவுக்கு கொடுப்பேன். 2-3 பேர் இருக்காங்கள்ல, ஆண் பங்கன் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லதான். அதனால் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். நீங்களும் வேஸ்ட் ஆக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஊளியும் திருக்கையும் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன தேவையோ பொடியெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டா அப்புறமேட்டு அடுப்பு பக்கமே போவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு அடுப்பில் பற்ற வச்சுட்டே ஒவ்வொரு வேலையும் பார்த்தோன்னா டைம் ஆகும். அப்புறம் எனக்கு கேஸ் வேஸ்ட் ஆகும். எல்லாமே ரெடி பண்ணி வைங்க, சட்னி வேலையும் முடிஞ்சிடும், கேஸும் மிச்சம் பண்ணிடலாம். எண்ணெயை ஊற்றி இப்போ வெங்காயத்தை வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். நான் 4 தக்காளி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பூண்டு, கொஞ்சம் சின்ன சீரகம், அதை உரலில் போட்டு இடிச்சிக்கலாம். அதை இடித்தாச்சு. கொஞ்சம் வாசனை போகத்தாண்டி வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு பொடி மீன் குழம்பு பொடி கடையில் தான் வாங்கினேன். 2 பாக்கெட் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காரப்பொடி. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. நான் காரம் 2 ஸ்பூன் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயில் இருக்கும்போதே நான் பொடி எல்லாம் வதக்கிடுவேன். நான் பொடியை போட்ட உடனே தண்ணி ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த குழுன்னு வர்ற மாதிரி கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. அதுக்கு அப்புறம்தான் நிறையா தண்ணி ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஊற்றி வச்சேன்னா கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி ஊற்றினா அது மாதிரி மசாலா தனியாக அது மாதிரி எனக்கு தெரியுது. நான் இப்படித்தான் வைப்பேன். என் பசங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு. ரொம்ப நேரம் நல்லா வதங்கினா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான தண்ணியை ஊற்றியாச்சு. மீன் குழம்பு கொதித்த உடனே மீனை போட்டுடலாம். மீன் போடாமலே மீன் குழம்பு சொல்லிட்டு கழுவின மீனை எடுத்து குழம்புல போட்டுறா. நல்லா கொதிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடி. அப்புறமேட்டு நம்ம மீனை பொரிச்சிடலாம். மசாலா எல்லாம் தடவி மீனை பொரிச்சிட்ருக்கேன். இதான் ஊளி மீன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ வாங்கினா அந்த மீனை நான் நிறையா மீன் போட்டாங்க. நல்ல பெருசு சத்தாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது நம்ம குழம்பு வைக்கிறதுக்குள்ளேயே மீனை மசாலா எல்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது வீடியோ எடுக்க நினச்சேன், அப்படியே மறந்துட்டேன். இந்த வீடியோ எடுக்கும்போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கா. இப்போ இந்த அடுப்பில் மீனை பொரிச்சாச்சு. 1/2 மணி நேரம் வேலை தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். பொரிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாக்கையில் சாப்பிடும் போது பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். மீன் எல்லாமே விட மீன் எவ்வளோ மீன் சாப்பிட்டாலும் அவ்வளோ உடம்புக்கு நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லது. முடிஞ்சால் மீன் நிறையா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.